ஃபர்ஸ்ட் சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்ததுக்கும் அண்ட் உங்களுடைய வார்த்தைகளுக்கும், அதுக்கப்புறம் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் அண்ட் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். அண்ட் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், மோகன் சார் உங்களுக்கும், அண்ட் மோகன் ராஜா சாருக்கு, பொன்ராம் சாருக்கு, ரவிக்குமாருக்கு அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். ரெமோ பாக்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெமோ ஸ்கிரிப்டை சொன்னார். ஆக்சுவலாக இதுல வந்து ஒரு சீன் வந்து எனக்கு அட்லி வந்து சொன்னான், இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம், ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அதில் இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன், நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏய் சும்மாறா, நீ பாட்டுக்கு பொண்ணு வேஷம்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாகவே நீ எப்படி பார்க்குறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க, அதில் பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு, நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன். நான் நிறையா சிரித்தேன், ரசித்தேன், நிறையா மொமெண்ட்ஸ் இருந்தது. இது எப்படி இந்த டைட்டில், கலர்ஸ் எல்லாம், அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கெங்க பொண்ணு வேஷம்லாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்யராஜ். அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொன்னார். அப்படியா, ஓகே நல்லாயிருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஓகே அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தார். நான் ஒரு 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்போ ஒரு 10 மந்த்ஸ் எனக்காக வெயிட் பண்ணார். நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி, இது நம்மளை பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, உஷாராக இருக்கணும்டா சிவகார்த்திகா இந்த மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இதை வந்து யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது, இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சங்கர் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையை விட பொறுமையாக இருக்கணும், அந்தளவுக்கு பொறுமை. ஏன்னா மேக்கப் போடும்போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில். நமக்கு அப்படியே யாரோ இங்கே வந்து குத்திட்டே இருக்கும், யாராவன் ஏய் அப்படின்னு என்னை லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சது. சரி ஓகே, அந்த 10 மந்த்ஸ் அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அடுத்த 1 இயர் வந்து பாக்கி கையில் கொடுத்துட்டேன். பாக்கி இந்த 1 இயர் உங்களுக்கு தான். நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். இது வந்து நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல அழணும், அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும்.